வணக்கம்டா மாப்பிள்ள திருச்சியிலிருந்து. கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் பேச போகிறேன். அது சில பேர் அஃபென்ஸாக கூட எடுத்துங்க. சில பேர் என்னடா அவன் இத்தனை வருஷமாக நம்ம இவரோட வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம், மற்ற நடிகர்கள் பற்றி பெருசாக அவ்வளோ ஹார்ஷாலாம் பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் உங்களுக்கே தோணும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் ஹைலைட் பண்ண போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட சென்சார். நேற்று நான் வீடியோ போட்டேன். ஜனநாயகனுக்கு ஒரு ஐயோ அதை பற்றி நினச்சா கூட தலை வலிக்குது கைஸ். ஓகே, நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன். ஜனநாயகனோட சென்சார் பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கவே இல்லை. என்ன ரீசனுக்கு கொடுக்கல அப்படின்னா சிம்பிள், தளபதி விஜயோட படம். நிறைய பேர் நேற்று கமெண்ட் போட்டிருந்தீங்க, இல்லை ப்ரோ சென்சார் சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, U/A 3 hour 3 நிமிஷமா படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க. நான் அப்பயே நான் சொல்லியிருந்தேன், அஃபிஷியலாக எந்த ஒரு ரிப்போர்ட் வராமல் நம்ம எதுவும் பேசவே கூடாது. அக்டோபரில் ஆக்சுவலாக ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. எஸ், ஃபார் சம் பர்டிகுலர் ரீசன், அது டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை பிஸ்னஸாக, அது என்ன கதைன்னு தெரியல. ஃபார் சம் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தை ஜனவரி இந்த 9ஆம் தேதிக்கு மாற்றி விட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஒரு விஷயம்னா, டிசம்பர் 19ஆம் தேதியே சென்சார் கொடுத்துட்டாங்க படத்தை பார்க்க சொல்லி. அவங்களும் சென்சார் போர்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நான் சொல்கிறேன், சென்சார் போர்டில் சில சேஞ்சஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க சென்சார் போர்டுக்கு. முறைப்படியாக என்ன பண்ணணும், பார்த்த உடனே ஓகே இதில் ஏதாவது கருத்து ஏற்பாடு இருக்கா, இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கணும். இதுதான் ஒரு முறைப்பாடு. எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இன்னுமே கூட சென்சார் கொடுக்கவே இல்லை. நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்சார் வரலன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி கோர்ட்டில் ஒரு அவசர கேஸ் ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஹைகோர்ட்டில் போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க, சென்னை கோர்ட்டில். இப்போ என்னென்னா, கோர்ட்டில் ஒரு கொஷின் கேட்குறாங்களாம், ஏன்னா டேய் இதெல்லாம் உண்மையாகவே மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குடா. அவரோட கடைசி படம், அதை கூட ரிலீஸ் பண்ண விடாமல் எவ்வளோ நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு, ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன் நீங்கள் படத்தை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாதா, 9ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணணுமா? ஸோ இப்போ என்னென்ன எங்கள் பிரச்சனை, இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப எவ்வளோ மார்க் பண்ணணுமோ தளபதியை அவ்வளோ மார்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கூட்டம். இது எல்லா படத்துக்கும் இதே தான் பிரச்சனை. ஈவன் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்லேயே பார்த்தீங்கன்னா தளபதி இது தான் பேசியிருப்பார். ஒரு பக்கம் இந்த படத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன் பெருசாக, பராசக்தி. இப்போ இந்த சென்சார்ன்றது இப்போ வரைக்குமே வரல, இப்போ வரைக்குமே சென்சார்ன்றதே வரல. ஆனால் படத்தை பார்த்த சில பேரை பார்த்து, சில பேர் ஃபஸ்ட்டு ரிவ்யூன்ற பேரில் சில வீடியோஸ் பார்த்துருக்கேன், பயங்கரமாக பேசியிருக்காங்க. லைக் என்ன சொல்கிறதுனா, வினோத் பூந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல. தளபதி அவர்களோட ஒரு பீக்கான ஒரு படம், மற்ற படம்லாம் பயந்துரும் இந்த படம் பார்த்துட்டு, அந்த அளவுக்கு வசனங்கள் எழுதியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்லாம் வெளியே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் பராசக்தி ஆக்சுவலாக என்னன்னா, நல்ல படம், நல்ல டைரக்டரு, நல்ல ஒரு கேஸ்டிங்கு, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் சிவகார்த்திகேயன். மற்றவங்க மேலே நம்ம ஏன் ஹேட் ஆகணும்? சிவகார்த்திகேயன் மேலே இப்போது நான் ஏன் ஆக்சுவலாக கோவப்படணும்? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ப்ரொடக்ஷன். சன் யூஸ் பண்ணுற ஒரு கேவலமான வேலை. இந்த பராசக்தியும் ஜனநாயகனோட ட்ரெய்லரை வச்சு கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறானுங்க. இப்போ எனக்கு புரியாத விஷயம்னா, யூடியூப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாளைக்கு ஒரு படம் நடிக்கிறேன், என்னோட ட்ரெய்லர் வருது, நான் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதை நல்லா ப்ரமோட் பண்ணணும்னா நான் யூடியூப்புக்கே காசு கொடுத்துட்டு ஆட் ரன் பண்ணி வைப்பேன். எல்லா வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஆடு வர மாதிரி. இது பண்ணுறது தப்பா கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். இது ஒரு நியாயமான விஷயந்தான். முறைப்படி பே பண்ணிவிட்டு ஆட் ரன் பண்ணுறாங்க, வியூஸ் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பராசக்தி என்ன பண்ணியிருக்குன்னா, இது ஆக்சுவலாக இதுக்கும் சிவகார்த்திகேயனுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை தான் நினைக்கிறேன். தளபதி அவர்களே ரீசெண்டாக சொல்லியிருக்காராம், இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுற வேலை, இதுக்கும் அந்த நடிகருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவர் மேலே அவதூறாக நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜனநாயகனோட ட்ரெய்லர் வந்ததுங்க, கோலிவுட்லேயே ரெக்கார்டு பிரேக்கிங் வியூஸு, பயங்கரமான வியூஸு. பராசக்தி சும்மா விடுவாங்களா? என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 ஹவர்லேயே 25 மில்லியன் வியூஸு. இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா ஆட் ரன் பண்ணால் சாத்தியம். அதை விட மோசமான விஷயம் என்னென்னா, அவங்க ரன் பண்ண ஆடு ஜனநாயகன் ட்ரெய்லர் மேலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. நானே யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது நானே பார்த்தேன். இது தப்பாக கரெக்டாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா,
லீகலாக இது கரெக்டு தான். அது அவங்களோட ப்ரொடக்ஷன், அவங்க காசு செலவு பண்ணுறாங்க, கோடிகள் செலவு பண்ணிட்டு வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு சம்திங் பண்ணுறாங்க. 5 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் 25,000 மில்லியன் வியூஸ் வந்த ட்ரெய்லரு 24 மணி நேரம் கழிச்சியும் அதே 25 மில்லியனில் தான் நின்றுட்டு இருக்குன்னா என்ன ரீசன்? எனக்கு அதுதான் எனக்கு புரியல. இப்போது தளபதி உங்களுக்கு பிடிக்கலையா, இவ்வளோ நடிக்கிற அந்த கடைசி படம் பிடிக்கலையா, அவர் அரசியலுக்குள்ளே வந்தது பிடிக்கலையா, இல்லை அவர் பேசுறது பிடிக்கலையா, அவர் வரும்போது க்ரௌடு கேதர் ஆகுறாங்களே அது பிடிக்கலையா, வேறு என்னதாங்க உங்களுக்கு பிடிக்கல? ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுங்களேன், ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுங்க. இப்படி நீங்கள் மறைமுகமாக இந்த ஷேடோஸ் மாதிரி நீங்கள் தாக்கிறதுக்கு ஓப்பனாக டைரக்ட் அட்டாக் வாங்கலாம். ஏன் வர மாட்டீங்க? ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்களா? அது அவரோட கடைசி படம். அது ஜனநாயகனில் வசனங்கள்லாம் வேற லெவலில் இருக்குமாங்க. டைலாக்ஸ்லாம் பயங்கரமாக எழுதியிருக்காங்களா டைலாக்ஸ்லாம். இதனாலேயே நிறைய சர்ச்சைகள் வரும். இதனால தான் சென்சாரே டிலே ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, படத்தில் மேக்ஸிமம் அரசியல் பற்றி பேசின எல்லாத்தையும் நீங்கள் ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு படத்தையே ஒரு 1.5 மணி நேரம் ட்ரிம் பண்ணி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அரசியல் பேசியிருக்காங்களாம். ஏன் ஒரு படத்தில் அரசியல் பேசினா தப்பா? நடந்த விஷயங்கள் பேசினா தப்பா? மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன பெரிய அப்படின்னா இருக்க போகுது? இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இல்லை. சிவகார்த்திகேயன் அவர்கள் RRR படம் சில படங்கள்ல வந்துச்சு. அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிட்டாப்புல. பட் அந்த விஷயத்தில் எனக்கு கோவமாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் ஆக்சுவலாக சாரி, எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியல. இந்த படத்தை ஏன் தள்ளி வைக்காமல் இருக்காங்க? முக்கியமான ரீசன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்க என்ன அங்கே ரிமோட் கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, சிவகார்த்திகேயன் அதே மாதிரி தான் இப்போ ஆடுறாப்புல. சிவகார்த்திகேயன் மேலே பர்சனல் ஹேட்டாக எனக்கு எதுவுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சனு. யார் வேணால் எங்கள் நடிகர் ஆகலாம் அங்கே டேலண்ட் இருந்ததுன்னா. தளபதி விஜய் அப்படின்றவர் இன்னிக்கோ நேத்தோ அந்த நடிகர் கிடையாது. இத்தனை படம் நடித்து இவ்வளோ கோடான கோடி ஃபேன்ஸை சம்பாதிச்சு ஒரு மாசான ஆக்டருங்க. இங்கே கொண்டாடுறதை விட கேரளாவில் தளபதிக்கு கொண்டாடுற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க கொல்லம் சைடில். அவ்வளோ தீவிரமாக இருக்காங்க ஃபேன்ஸ்லாம். இப்போது அவரை மட்டுமே மார்க் பண்ணல இந்த சென்சார் விஷயம். ஃபேன்ஸையும் மார்க் பண்ணுது, ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் மார்க் பண்ணுது, ஃபேன்ஸோட ஃபீலிங்ஸையும் மார்க் பண்ணுது, அவங்களோட எமோஷன்ஸ்லையும் விளையாடுறாங்க. நீங்கள் எப்படிடா ஒரு படத்தை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணுவீங்க? அதுவும் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு நீங்கள் எப்படிடா ரிலீஸ் பண்ணுவீங்க? தளபதி இந்த மலேசியா ஆடியோ லான்ச்சில் ஒன்று சொல்லுவார், சார் நார்மல் டைம்லேயே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இந்த டைமில் நம்ம வேறு ட்ராக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம், இப்போ இந்த படம் பண்ணால் பிரச்சனை வராதா அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னாங்களா, பார்த்துக்கலாம் சார் நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேவலம் இல்லை? ஏன்னா இது ஒரு என்ன சொல்கிறதுனா, மறைமுகமாக நீங்கள் தாக்குனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு எல்லாமே புரியுதுடா நீங்கள் பண்ணுற சீப்பான பாலிடிக்ஸு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன தற்கூறின்றானுங்க சில பேர். எதுக்குன்னா, ப்ரோ இதுக்கு ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்குது? சென்ட்ரல் தான் ப்ரோ இது பண்ணுறது, ஸ்டேட்டுக்கு சம்மந்தமே கிடையாது ப்ரோ கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பிஜேபினே எடுத்துங்களேன், பிஜேபி தான் இது பண்ணுறாங்களா? உன் மனசாட்சிக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. துரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிடிக்ஸையும் அந்த பாகிஸ்தானில் நடக்கிற சில விஷயங்களை புட்டுன்னு வச்சிட்டாங்க அந்த படத்தில். சொல்ல போகிற முறைப்படி சென்சாரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, நிறைய சீன்ஸை தூக்கி இருக்கணும். ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. அப்படியாப்பட்ட படங்களுக்கே பிரச்சனை வராதப்போ, உள்ளூரில் நடக்கிற அரசியல் அதை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறப்போ எப்படா பிரச்சனை கொடுப்பீங்க? இப்போ என்ன தெரியுமா நடக்கும்? இன்னைக்கு ஹைகோர்ட்டில் இவங்க கொடுத்த கேஸை பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் புஷ் பண்ணியிருக்காங்க 7ஆம் தேதிக்கு. படம் கடைசியாக ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா பிளான் போட்டு வழி நடத்திட்டு வராங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், ஃபேன்ஸோட எல்லாரோட ஃபீலிங்ஸில் விளையாடுறாங்க. தெரியல ஆக்சுவலாக அவரோட லாஸ்ட் படம் கூட ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகக்கூடாதுண்ணா. லெட்ஸ் சி, பார்ப்போம். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.